மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கைது செய்ய கோரி மக்கள் விடுதலை முன்னணி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்ற கொள்கையோடு செயல்பட்டு வரும் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நீதியை பாதுகாத்திட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தாமதிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டியும், இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றி திருத்தம் செய்யும் மத்திய அரசை கண்டித்தும், குறிப்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை உடனடியாக கைது செய்ய கோரி கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு மக்கள் விடுதலை முன்னணி இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் மேற்கு மண்டல அமைப்பாளர் சி. இராசன் தலைமை ஏற்க, முகிலன், வடகோவை முருகன், ரங்கசாமி, பழனிசாமி, இருதயராஜ், ராஜீவ்காந்தி, கோவை தம்பு, ஜெகதீஷ், சுரேஷ் மற்றும் சின்னத்துரை ஆகியோர் முன்னிலை வகிக்க, மக்கள் விடுதலை முன்னணியின் கோவை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பொள்ளாச்சி முத்தமிழன் ஒருங்கிணைப்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பாளர் மாரிமுத்து மற்றும் கேரள மாநில அமைப்பாளர் விளையோடி சிவன்குட்டி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் தம்பு, தென்னை தொழிலாளர் முன்னணி தலைவர் செல்லமுத்து, பொள்ளாச்சி நகர செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், மாவட்ட செயலாளர் பெருமாள், மாவட்ட துணை செயலாளர் நாவலன், இளைஞரணியைச் சேர்ந்த இருதயராஜ் உட்பட மக்கள் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விரும்புவது எங்களுடைய விடுதலையை, எங்கள் மக்களுடைய உரிமையை. நாங்கள் எவரிடம் பிச்சை கேட்பதற்காக நாங்கள் வரவில்லை. எங்களுடைய அரசியலை, எங்களுடைய கல்வியை, எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய விடியலை நாங்கள் தீர்மானிக்கின்ற காலம் வரும். இந்த தலைமுறை இழந்தாவது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விடியலையும் விடுதலையும் பெற்றுத் தருவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நாட்டில் பசி பஞ்சத்தை, பட்டியை போக்க முடியவில்லை. ஒரு ஆண்டுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு மத்திய அரசிலே நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே பதிவு செய்தார். நிலைமை என்ன? உத்தரப்பிரதேச இருந்து, பீகாரில இருந்து, ஒரிசாவில இருந்து, மேற்கு வங்காளத்தில இருந்து, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில இருந்து பஞ்சம் புழைப்பதற்காக ஒரு நாளைக்கு 2000 3000 பேர் குழந்தைகளோடு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் ஆட்சி செய்கின்ற அவல நிலை. இந்த நாட்டில நாளுக்கு நாள் வேலை இல்லாத திண்டாட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பணக்காரன் மேலும் இங்கே பணக்காரன் ஆகி கொண்டிருக்கிறான். கூலிக்காரன் ஏழை. இந்தியாவில் 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இந்த வேலை வாய்ப்பை, ஏறுகின்ற பொருளாதார ஏற்றத்தை, வாங்குகின்ற சக்தியை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருள்களின் விலை இன்றைக்கு சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 100 ரூபாய், துவரம் பருப்பு 1 கிலோ 250 ரூபாய், சர்க்கரை 1 கிலோ 45 ரூபாய், நல்ல எண்ணெய் வேணும்னா 210 ரூபாய். வாங்குகின்ற சக்தியை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி கண்ணுக்கு அடங்காத அளவுக்கு, கட்டுக்கடங்காத அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி போன்ற சூழலில் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இந்த ரோட்ல தான் போற சொகுசு கார்ல கூட 4 பேர் போலீஸ்காரங்க துப்பாக்கி ஏந்திர போலீஸ் பாதுகாப்போட மக்களோட போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். நாட்டுல மக்கள் வாங்குகின்ற சக்தியை இழந்து விட்டார்கள். உற்பத்தி குறைந்து விட்டது. இங்கே வேலை வாய்ப்பு இல்லை.
நாட்டை விட்டு மாநிலத்தை விட்டு மாநிலம் மக்கள் அகதிகளாக போகக்கூடிய சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம எல்லாம் போகல, பீகார்கார மாதிரி, ஒரிசாக்கார மாதிரி, உத்தரப்பிரதேசக்கார மாதிரி குழந்தை குட்டிகளோட சட்டை மேடையை கட்டிட்டு அம்மா தாயே அண்ணா தாயே என்று நம்ம கிட்ட வந்து பூப்பட அரிசிய பிச்சை கேட்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த 15 ஆண்டுகளில் மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது. அதற்குத்தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே சட்டம் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மதம் என்று அறிவிப்போம், மதமாற்ற சட்டத்திற்கு தடை போடுவோம், மாட்டுக்கறி திம்பலை தடை செய்வோம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்ததை இன்றைக்கு நடைமுறை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையோடு மிக தெளிவாக மிக உன்னிப்பாக இந்த வருகின்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலை யாரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தாக வேண்டும். அன்பிற்கிடையே தோழர்களே, நாங்கள் இங்கே மாடி வீடுகள் வேண்டும், விவசாயம் செய்வதற்கு 10 ஏக்கரா பண்ணை வீடு வேணும், 10 ஏக்கரா வேணும், தோப்பு வேணும்னா கேட்கிறோம். எங்க மக்கள் இந்த நாட்டுல உழைக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். மானத்தோடு அறிவோடு வாழ்வதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதமும் சாதியும் தடையாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பகவத்கீதையை வைத்துக் கொண்டு, மனுதர்மத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே மனுதர்ம ஆட்சியை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுதர்ம ஆட்சி என்பது சாதிய அடக்குமுறை. பார்ப்பாடு கீழே கவுண்டனு கீழே தேவ, தேவனு கீழே நாடா, நாடாரு கீழே செட்டியாரு, செட்டியாரு கீழே நாவிதரு, ரெட்டியாரு, கோடாரு, அப்படியே வரும். மல்லர் பறையர் சக்கிலியர், வள்ளுவர் ஊதுவார், இடும்பர் சிறம்பர், கோரவர் தொம்பர், இப்படி அடுக்குமுறை சாதி அமைப்பை நிறுவுவதற்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லக்கூடிய சாதி தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய, சாதி தொழிலை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நடைமுறையில் வைத்திருக்கிறது. அந்த திட்டத்திற்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு நடைமுறையில் வைத்திருக்கிறார். நீங்கள் செருப்பு தைக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தால் உங்களுக்கு செருப்பு தைப்பதற்கு, செருப்பு கடை போடுவதற்கு, தோல் தொழிலை மேற்கொள்வதற்கு 3 லட்சம் கடன் தர்றான். நீங்க ஆசாரியா இருந்தா தச்சு வேலை செய்யறதுக்கு 3 லட்சம், நீங்க வண்ணானா இருந்தா துணி வைக்கிறதுக்கு, வெள்ளம் வைக்கிறதுக்கு 3 லட்சம், நீங்க நாசூலா இருந்தா முடி வெட்டுறதுக்கு, சவரம் பண்றதுக்கு 3 லட்சம், நீங்க கொசவனா இருந்து மண்பானை தயாரிக்கணும்னா அதுக்கு 3 லட்சம். இப்படி ஆசாரியா இருந்தா நகை செய்யறதுக்கு 3 லட்சம், 1 லட்சம் மானியத்தோடு, 1 லட்சம் கடனோடு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழக அரசை பார்த்து கேட்கிறேன், மத்திய அரசை பார்த்து கேட்கிறேன், எங்கள் சமுதாய மக்கள் நகர சுற்றி துப்புரவு தூய்மை பணியாளராக இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லாம் மேல் சாதிக்காரன் என்று சொல்லக்கூடிய
கவுண்டரும் செட்டியாரும் நாயக்கரும் நாடாரும் கள்ளர் மறவர் அகமுடையார் வன்னியர் படையாட்சி பிள்ளை யாதவர் எல்லோரும் ஏனைய தொழிலை விட்டொழித்து விட்டு துப்புரவு வேலையிலே தூய்மை பணியாளர் வேலையிலே 10 ஆண்டுகளுக்கு நகை சுத்தி தொழிலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, தாய்மார்களே, நாங்கள் எங்களுடைய சமுதாயம் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கணக்கை சொல்லுகிறார். அருந்ததியர்கள், சக்கிலியர்கள், பந்தேரிகள் என்று ஒருவன் பதிவு செய்கிறார். அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒருவன் தமிழ்நாட்டிலே இவர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறார், அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு நாங்க போட்ட பிச்சைன்னு ஒரு மந்திரி பேசுறான். மக்கள் பார்த்து கொண்டு நாம சும்மா இருக்கிறோம். இன்னொருத்தன் சொல்றான் இல்ல 30 லட்சம் பேருங்கிறான், இல்ல இன்னொருத்தன் சொல்றான் 60 லட்சம்ங்கிறான். எது உண்மையோ அந்த உண்மையை நாங்கள் பதிவு செய்கிறோம். அன்பிற்கிடையே தோழர்களே, நாட்டிலே கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், இடம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வெல்லட்டும் 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 மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி வெல்லட்டும் 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 பீம் பீம் அம்பேத்கர் பீம் பீம் அம்பேத்கர் பீம் பீம் அம்பேத்கர் பீம் பீம் அம்பேத்கர் ஜெய் பீம் அம்பேத்கர் ஜெய் பீம் அம்பேத்கர் ஜெய் பீம் அம்பேத்கர் ஜெய் பீம் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பாளர் மாவீரன் மாரிமுத்து மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்திட கோரியும் மத்தியில உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசியதை கண்டித்தும் இன்றைக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கோவையிலே நடத்தியிருக்கின்றோம். சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்திட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் கோவையிலே நடந்திருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வாயிலாக வரும் காலங்களில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய மாநில அரசுகள் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மிகப்பெரிய தயக்கம் காட்டி மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். வரும் காலங்களில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள் தொடரும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாராளுமன்றத்துல இவரு அமித்ஷா பேசுனதுக்கு வன்மையா இப்ப கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ற மாதிரி ஐடியா இருக்கு? அடுத்த முறை அமித்ஷா அவர்கள் இயல்பாக பேசிய ஒன்றுதான். ஆனால் அவர் அம்பேத்கரை கோடிட்டு காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்பேத்கர் என்பது இன்றைக்கு காலகட்டத்தில் பேசன் ஆகிவிட்டது என்று அவரை ஒரு காட்சி பொருளாக சொல்லியிருக்கிறார். அதற்கு மாற்றாக பகவான் என்று சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார். அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டுமானாலும் சொர்க்கம் நகரத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ அப்படி ஒன்று இருக்குமானால் அவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல்வேறு அரசியல் கட்சிகள்
தேசிய கட்சிகள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அமித்ஷா மேல இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையே, இதை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மக்கள் விடுதலை முன்னணி ஏனைய ஜனநாயக சக்திகள் அமித்ஷா மீது நடவடிக்கை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அமித்ஷா அவர்கள் மீது நடவடிக்கை என்பது காவல்துறையோ அல்லது ஏனைய நீதிமன்றங்களோ தன்னிச்சையாக முன்வராத போது மக்கள் விடுதலை முன்னணி நீதிமன்றத்தை அணுகும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.